பேச முடியாது. கமிஷனர் ஒரு கலெக்டர் போய் அதுக்கு மேல பேச முடியாது. அப்போ இங்க பேசுறதுன்னா ஒரு மக்கள் பிரதிநிதி எத்தனை பேர் வந்திருக்கோம், எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாம இங்க வரல. முதல்ல எங்களை நாங்களே வருத்திக்கணும். ஏன் தெரியுமா, இந்த கூட்டத்தை என்னைக்கு நடத்திருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 நாளுக்கு முன்னாடி நடத்த வேண்டிய கூட்டம் இது. சார் சில விஷயங்களை சொன்னாங்க. கமிஷனர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஜாயின் பண்ண கமிஷனருக்கு முன்னாடி இன்சார்ஜ் ஒரு கமிஷனர் இருந்தாங்க. ஒன்றே தென்காசியில் அவர் இன்சார்ஜ் தான். அங்கிருந்து இங்கே இன்சார்ஜ். அவர் அங்கிருந்து இங்கே வர்றதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ 1 hour ஆகும். இங்கே ஒரு மீட்டிங்கு அட்டன் பண்ணுறதுக்கு 2 hours ஆகும். ஏன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருக்காங்களா? ரெடி பண்ணியிருக்கா. இப்போ இவங்க புரித பண்ணி இருக்குல்ல, இப்போ டிரான்ஸ்போர்ட் இப்போதான் வந்திருக்காரு. அந்த சீரியஸ்னஸ் தெரியாமலே பேசுறாரு. அவரு பல பிடபிள்யூடி வரல. பிடபிள்யூடி முக்கிய வேலையே ஸ்டெபிலிட்டி தான். நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நமக்கு அந்த பிடபிள்யூடி வரல. அதைத்தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சேர்மன் எல்லாம் என்ன செய்யலாம், கமிஷனர் உட்பட அட்டண்டன்ஸ் போட்டு இந்த டிபார்ட்மெண்ட் வரலன்னு சொல்லுங்க. அவங்க ஆயிரம் அரசியலுக்கு சொல்லுங்க. அவங்கள பனிஷ் பண்ணுற நோக்கம் நமக்கு இல்லை. ஆனா புரிஞ்சுக்கணும்ல, இது ஒரு சீரியஸான மேட்ரு. ஒரு ஃபெஸ்டிவல் எவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவல், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் போடக்கூடிய பொது திருவிழா. இந்த ஊருக்கு ஆடித்தமிழ்னா ஒரே ஒரு பெரிய விஷயம், அது ஒண்ணுதான். அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை நம்ம கொண்டாட போகும்போது இது எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிறது. நம்ம ஒவ்வொரு இலாக்காவா அதில் 2 பேர் வரல. டிரான்ஸ்போர்ட் இப்போதான் வந்திருக்காரு. பிடபிள்யூடி வரல. எம்ஓ வரல. வந்த எம்ஓ வரல. மெடிக்கல் ஆஃபீஸரு வரல. இதெல்லாம் வந்திருக்கணும். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட கேட்கறது டிரான்ஸ்போர்ட் பிஎம் தானே. நீங்க மொத்தம் போனதை விட இந்த தடவை நாங்கள் சிறப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு. போன தடவை எத்தனை பஸ்ஸஸ் ஓடிச்சுன்னு சொல்லுவோம், கரெக்டாக சொல்லுங்க. நான் வச்சிருக்கேன். மொத்த பஸ் சங்கரன் கோயிலுக்கு போகக்கூடிய 4 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஒன்று அங்க இந்திரா நகர் பஸ் ஸ்டாண்டு, ஒன்று ராஜபாளையம் ரோடு பஸ் ஸ்டாண்டு, ஒன்று திருவேங்கூர் ரோடு பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு. இந்த 4 பஸ் ஸ்டாண்டு எத்தனை பஸ்ஸஸ் வந்துட்டு போகுது? சிங்கிள்னா ஒன்ஸ் வந்துட்டு அங்கிருந்து இறக்கிட்டு திருப்பி போயிடுது. எத்தனை பஸ் இருக்கும்? போனதை எத்தனை ஓடிச்சு? 3. இப்போ தடவை எவ்வளவு அதிகப்படுத்தலாம்? எவ்வளவு அதிகப்படுத்தலாம்? 200 அதிகப்படுத்தலாம். நீங்க பேசுகிறீங்களா இல்ல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசணுமா? பார்த்துட்டு அந்த பஸ் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது. 2 நாள் மாட்டு வண்டியை கட்டிட்டு இங்க மாட்டு வண்டியில புளியோதரை கட்டிட்டு இங்க தங்கி இருந்து போவாங்க. இப்போ சாமி கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் முதல் காட்சி பார்த்துட்டு டவுன்ல விட்டது 2வது காட்சி பார்ப்பாங்க. முதல் காட்சி பார்த்துட்டு அடுத்த செகண்ட் பஸ் எடுத்த மாதிரி சூழல் வரும். அப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு போக்குவரத்து வசதியை அதிகப்படுத்தணுமா வேண்டாம். அப்போ அதை நீங்க பண்ணணும்னா ஒண்ணு உங்களால முடியும்னா சொல்லுங்க. எங்களால இல்லை அப்படின்னு சொன்னா நாடாளுமன்ற சட்டமன்ற சேர்மனைகள் எல்லாரும் நாங்கள் எல்லாம் சேர்த்து பேசிட்டு போறோம். ரைட்டா? முடியும். அப்படிதானே? நாங்க இதை வாட்ச் பண்ணுவோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்காது. அப்புறம் ஹெச்ஆர்என்சியில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரே சம்பவம். நான் உண்மையிலே மன வருத்தம். நானும் 2 வருஷம் சேர்மனா கூட 3 வருஷம் சேர்மனா இருந்திருக்கேன். 4 தடவை கவுன்சிலராக இருக்கேன். இப்போ வைஸ் சேர்மனாக இருக்கேன். எனக்கு கோயில் நிர்வாகம் அப்படிங்கிறது எனக்கு என்னங்கிறது டோட்டலாக தெரியும். இந்த ஹெச்ஆர்என்சியில் இப்போ நமக்கு ஏசிஆர் டிசி கிட்ட ஆயிடுச்சு சார். ஆனால் இப்போ
அந்த கோயிலுக்கு யாருக்கு அம்பாளும் சுவாமியும் வந்து 2 பேரும் தவம் இருந்து, அம்பாள் தவம் இருந்து சுவாமியை வந்து பார்த்துக்கிறது தான் அந்த காட்சி. அது வந்து உங்களுக்கு சான்றோர்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் அதான் காட்சி. தவம் இருந்து அத்தனை நாள் தவம் இருந்து தான் சுவாமியை வந்து தரிசிக்கிறது தான் அந்த காட்சி. சுவாமி சப்பரம், அம்பாள் சப்பரம். இதுக்கு ஒருத்தர் சேரணும் யாரும் செய்யலாம் தெரியுமா? தயவு செய்து எச்ஆர்என்சியில் யாரும் இருந்தால் பதில் சொல்லுங்க. நான் உண்மையாக சொல்றேன்னா போய் சொல்லுதானே. அவ்வளவு 25 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் யார் செலவழிங்க அப்படின்னா நகராட்சி செலவழிக்கு. உண்மையா இல்லையா சார்? உண்மைதானே சொல்லுங்க. யாராவது அதான் ஒத்துக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ 1 ரூபாய் கோயில் காசுல இருந்து கோயிலுக்குள்ள நீங்க வந்து மாலை வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு பண்ணிருப்பீங்க. இந்த தவசு காட்சி நடத்துற அத்தனை செலவினங்களையும் லைட்டு கட்டுறது, டெம்பரவரி டாய்லெட் நாங்கள் ஓடுறது, பஸ் ஸ்டாண்டு ஓடுறது, பேரிகார்டு கட்டுறது, தவசு காட்சி நடக்கும் போது உள்ள லைட் வசதி ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் சுகாதார பணியை செய்யறது, அவ்வளவு செலவினங்களும் 25 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். 25 ரூபா அப்ரூவல் எங்க வாங்கணும் அப்படின்னா கவுன்சிலில் வாங்கணும். சேர்மனு, நான், கவுன்சிலர்ஸ் 30 கவுன்சிலர்ஸ் அப்ரூவல் கொடுக்கணும். இந்த 25 லட்சம் ரூபாய்க்கு 25 லட்சம் ரூபாய்க்கு யார் கொடுக்கணும்? நாங்க கொடுக்கணும். ஆனா மற்ற டிபார்ட்மெண்டா இருந்தா நீங்க கோயில்ல இருந்து இந்த நகராட்சிக்கு வர வேண்டிய வருவாய் இனங்களுக்கு வரி இனங்கள் அதை கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கட்டாம வச்சீங்க. அப்ப 20 லட்சம் ரூபாய் கட்டாம வைக்கும் போது உங்க வாட்டர் சப்ளை அடையணும், கோயிலுக்குள்ள வாட்டர் சப்ளை அடையணும்னா இங்க உள்ள அதிகாரிகள் சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அது அம்பாளுக்கும் சுவாமிக்கும் செய்த பாவம், அதை செய்யக்கூடாது அப்படின்னு. இவங்களுக்கு வருவாய் எண்ணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா கடை நிர்வாகங்கள் இருக்கு, வெளியில வாடகை கொடுக்குறீங்க, அந்த கடை அடைங்க தப்புங்க. வேற உங்க பழைய ஏசி என்ன ஒரு மேடம் இருந்துச்சு, அந்த மேடம் வந்து அவங்களாம் வந்து கடைசியில 8 லட்சம் ரூபாய் திருப்பி கட்டினாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வாய்ப்பு வச்சிருச்சு. இது வந்து சார் ஒரு தன்னிச்சையான அமைப்பு சார். இந்த ரோடு போடுறது வைக்கிறது, இந்த முனிசிபல் நிர்வாகம் எப்படி நடக்கும்னா, ரோடு போடுறது வைக்கிறதுனா ஸ்கீம்ல இருந்து வருது. இப்போ ஒரு இங்க இருந்து தேனமூர் 2ஆம் தெருவுக்கு 3ஆம் தெருவு இல்லைன்னா இந்த ரோடை போடணும் அப்படின்னா ஸ்கீம்ல வந்துடும், கிராண்டா வந்துடும். அதை கூட இப்போ 50-50 ஆகிட்டாங்க. ஜென்ரல் ஃபண்ட்ல இருந்து மாறி போடணும். எங்களுக்கு என்ன வருமானம்? எங்களுக்கு ஒரே வருமானம் இருக்குமா? இந்த ஹவுஸ் டாக்ஸ் எடுத்தாங்க, வீட்டு வரி, அது ஒன்றுதான் வருவாங்க. இதுக்கு சம்பளம் யார் கொடுக்கணும் தெரியுமா? கமிஷனராக நீங்களாக மற்ற அத்தனை ஸ்டாஃபும் சம்பளம் எதிர்த்து விடணும். இந்த வரி மக்கள் இருந்து வசூல் பண்ற வரிகளை கொடுக்கணும். இது பொது நிதி, இந்த பொது நிதிகள் தான் கொடுக்கணும். அப்படி இருந்தும் இந்த கோயில் செலவுகளுக்கு நீங்க உங்க நாம்ஸ் எடுத்து பாருங்க, ஜியோ எடுத்து பாருங்க, எதை வேணா எடுத்து பாருங்க, டிசிஜா நீங்க எடுத்து பாருங்க, 50% ஏத்துக்கிறதுமா ஏத்துக்கணும். இருக்கா இல்லையா? இல்லைன்னா இல்லைன்றங்க. நான் எடுத்து நாளைக்கு எனக்கும் கொடுக்கும் பொது விஷயமா சார். தனிப்பட்ட யார் சார் கேட்டணும்? சொன்னேன் 50% யாரு கேட்டணும்? நீங்க என்ன சொல்லுங்க. இந்த மேடம் சொன்னோம்னா சார் 50% யாரும் சார் ஹெச்ஆர்ஹெச்சி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கு, இந்த இருக்கு. நான் இல்லை அப்படின்னா 4 பேர் போறேன். எல்லாமே வந்து நகராட்சி தான் கட்டணும், பஞ்சாயத்து கட்டலையா? டவுன்ல நடக்கிறதுனா டவுன்ல நிச்சயம்னா 50% யாருக்குது, 25 லட்சம்னா 12 லட்சம். ஆனா எங்களுக்கு அது கூட பிரச்சனை இல்லை, எப்படி வேணா சமாளிச்சுக்குவோம். மரியாதை இல்லை வச்சோம் சார். அப்ரூவ் பண்ணி கொடுக்காம பாருங்க. இந்த 25 லட்சம் இல்லை, 1+1 தான். 1+1 மக்கள் பிரதிநிதி 2000 ஓட்டு, 2000 ஓட்டு வாங்கி சிரிச்சு கவுன்சிலரா இருக்கிறவருக்கு 1+1 தான்.
ராமசாமி எங்கிருந்தோ வருவாரு, அவரு 6 பேரை கூட்டு உள்ள போவாரு. பெரியசாமி எங்கேயாவது வருவாரு, அவரு 7 பேரை கூட்டு உள்ள போவாரு. ஒரு கவுன்சிலரு 30 பேர் கவுன்சிலரு, ஒரு வயசு இருக்கும்போது ஒரு சேர்மன். அப்போ முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற யாருக்கு கொடுக்கணும்? நீங்க முதல்ல யாருக்கெல்லாம் பேர எழுதி கொடுப்பீங்க? இவங்கெல்லாம் இப்போ எங்களை கேட்க மாட்டாங்களா? நீங்க வந்து இப்போ அவரு 10 கோடி கொடுக்கல சார், அஜெண்டாவில் வந்து எங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சு போன தடவை ஆடி இருந்துச்சா இல்லையா? சேர்மனுக்கு தெரியும் நினைக்கிறேன், போன தடவை இருந்துச்சு. இந்த காலையில் நான் சேர்மனை பார்த்து கேட்கேன். அது என்னன்னா, நம்ம வந்து செலவழிக்கிறதுல ஒரு மக்கள் பிரதிநிதி, நான் யாருக்கோ ரோட்டை ஓரமுக்கோ இவருக்கோ சொல்லலை, இந்த மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு மரியாதை இருக்கா வேண்டாம்? அமைச்சருக்கு ஏன் மரியாதை கொடுத்து விவி ஐபி அப்படின்னு நம்ம காரணம் உள்ள விடுதோம்? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி டாக்டரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல? அந்த மரியாதை கொடுக்கணுமா வேண்டாம்? நாங்கள் யூனிஃபார்ம் சர்வீஸ் போடல, சம்பளம் வாங்கல, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போடுறதுனா சர்வீஸ் பண்ணுறதுதான் கொடுக்க முடியாது, சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கல. அப்படி எதுக்காக நான் எவ்வளவு சொல்லலாம்? அவ்வளோ கவனிச்சு வரும். போன தடவை நாங்கள் பட்ட அவசியம் எனக்கு, நானே உள்ள போக முடியல. யாருக்கு தெரியும் நினைக்கிறேன், நானே உள்ள போக முடியல. யார் நிக்காங்க எங்க யாரோ கண்ணுக்கு தெரியாத எங்கிட்டோ உள்ளவங்களாம் உள்ளதான். ஒரு வைஸ் சேர்மன் உள்ள போக முடியல. அதுக்கு போய் வந்து இத்தனைக்கு என் வீட்டில் ஃபேமிலி, என் பையனை வேலை கொடுத்துருக்கேன். அவங்க என்ன நினைப்பாங்க? என்னையா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்க, அதிகமா இல்லையா இருக்கு? அந்த குறைகளை சரி பண்ணிடலாம். அதான் நான் சொல்றேன். நீங்க கேட்கணும்னா முதல்ல யார்கிட்ட கேட்கணும்னா, சேர்மன், வைஸ் சேர்மன், எம்எல்ஏ, எம்பிட்ட மக்கள் பிரதிநிதிட்ட லிஸ்ட் கேளுங்க. அவங்க கொடுக்கட்டும். அதை ரிசைட் பண்றது எவ்வளவு தூரம் கொண்டு போகலாம், எவ்வளவு தூரம் நிக்கணும் அப்படிங்கிறத காவல்துறை சொல்லிக்கணும். நீங்க கொடுக்கறத கொடுத்துருங்க. அதை வந்து எங்கிட்ட கேட்கட்டும். அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கணும், நீங்க அங்கேயே கொடுத்துருங்க, எங்கிட்டே கொடுக்க வேண்டாம். இங்க காவல்துறையிலே கொடுத்துருங்க, டிஎஸ்பியே கொடுத்துருங்க. டிஎஸ்பி சார் என்ன சொல்றாங்க, எங்கிட்ட வந்து இது நீங்க கொடுத்த லிஸ்ட், கிரிபன் டாக்டர் கொடுத்தது, மேடம் கொடுத்தது, சேர்மன் கொடுத்தது, இவங்க கொடுத்ததுன்னு எங்கிட்ட கொடுத்தாங்கன்னா, சார் இவ்வளவு முடியாது, இவ்வளவு பேரை செத்து கூடுது சார், இவ்வளவு செத்து கூடுதே இருக்கிறதுனா நாங்கள் என்ன செய்யணும்? நான் உங்களோட ஒத்துழைக்கிறேன். நாங்கள் 100 பேர் கொடுத்தோம், 100 பேரை கொடுத்துருக்கோம். கவுன்சிலர் இருக்காரு, வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க, கொடுத்துருக்காரு, 2 பேரை குறைச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் வந்து அந்த சூழலுக்கு தக்கனே அற்றவாறு நாங்கள் நடந்திருப்போம். அன்னைக்கு நாங்கள் இப்படிதான் நாங்கள் வருவோம் அப்படின்னு நாங்கள் சட்டம் பேசுறது இல்லை, விதியை மீறல, எதையும் செய்யல. கூட்டத்தோட கூட்டமாக தான். அதுவும் இங்க வெளியே இருந்தாலும் அதுதான், உள்ளே இருந்தாலும் அதுதான். இங்க வெளியே பேரிகாட்டுக்கு மேல பேரிகாட்டு கட்டுறதா முனிசிபல் தான் கட்டுது, லைட்டை போடுறது முனிசிபல் தான் இருக்குது. அதுக்கப்புறம் காவல்துறை அந்த மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள். போன தடவை வந்து நினைச்சாங்கன்னா, கோயில் வாசல்ல வந்து இது இல்லை, இல்லை நம்ம மைக் இல்லை சார், மைக் இல்லை. இந்த தடவை போன தடவை நான் போட்டேன், நீங்களே போட்டீங்க. வெரி குட், நல்ல வேலை. நான் தப்பிச்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ நான் என்னன்னா, அதை வந்து சொன்னாங்க, கடைசி நிமிஷம் சொன்னாங்க, மைக் வேணும் சார், இல்லைனா சிக்கல் சார், நீங்கள் திருப்பியா மைக் சிக்காரு அதை கட்ட சொல்லிட்டேன். நான் தற்போது கட்சிக்காக சொல்லலை, நடந்துச்சு. இந்த தடவை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்போ வாட்டி பணம் தர 30,000 ரூபா சார் போனோம், சரியாப்பா வேண்டாம், அந்த விஷயத்துக்கு போகல. அப்புறம் சுகாதார பணியில் இப்போ நாங்கள் 4 விஷயங்கள் டார்கெட் சார், 4மே வந்து பிரின்சிப்பில் தான் இருக்கணும், கூட இருக்கக்கூடாதுன்னு இருக்கேன். கூரை இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எவனாலும் வந்து சேட்டை பிடிச்சிட்டு கூரை போட்டோம்னா டீ பிடிச்சி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபயர் சர்வீஸு இந்த நீங்கள் ஒரு நல்ல ஒரு இதாக சொன்னீங்க, தண்ணி பிரச்சனை பற்றி சொன்னீங்க. உண்மையில இருந்து உங்கள் வண்டி போகிறதுக்கு திரும்புறதுக்கு சங்கடம்.
அதே மாதிரி நமக்கு டேங்க் இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னா 4 டேங்க் 7 இருக்கு. இதுல நம்ம ஃபங்க்ஷன்ல எத்தனை இருக்கு சார்? 4 இருக்கு. ஏன் சார்? சார் அதான் தர பேசுங்க. நான் உங்களுக்காக தான் பேசிருக்கேன். இங்க ஒரு தூர் தண்ணி வந்துச்சா சார்? அந்த நாளுக்கு வந்துச்சா? வந்துட்டு இருக்கா? நான் கவலைப்படாது. அவங்க சொல்ற குவான்டிட்டி தான் எழுதிக்கணும். யாரு சொல்றத கோட் சொல்றதோ நம்ம எழுதிக்கணும். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், மீட்டிங் வந்து கையோட சொல்லுங்க. மாணவர் ஸ்கீமுக்கு நம்ம பம்ப் ரூம்லேயே மீட்டிங் இருக்கு, பேட்டர் இருக்கு, நான் காட்டுறேன். அதே மாதிரி சங்கரமயில் ஆளுநர் ஸ்கீமுக்கு நீங்க மீட்டர் நமக்கு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. அதனால நீங்க என்ன செய்யணும்? கால்குலேஷன் தானே சொல்றேன். நீங்க மீட்டர் நம்ம வச்சிட முடியாது. எவ்வளவு செலவாக இருக்குது